لا إله إلا الله محمد رسول الله صلى الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أشهد والإمام يخطبك فقد رواه مسلم. كل ஜும்ஆவுக்காக சமூகத்திற்கும் அல்லாஹ்வின் நன்றியார்களே, அருமை சகோதரர்களே, இமாம் அவர்கள் குதுபா நிகழ்த்தும் போது பக்கத்தில் இருக்கும் சகோதரரை பார்த்து எவரொருவர் வாய்மொழி என்று சொன்னாலும் அவர் குதுபாவுடைய பலனை இழந்தவனாக கருதப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே தற்போது ஓதப்படக்கூடிய குதுபாவை மௌனமாக தாண்டி கேட்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. اللهم صل وسلم على عبده. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்போல் அனைத்து முறைத்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அவனுடைய ரஹ்மத்தை அகிலத்திற்கு ஏந்தி வந்த சர்தார் து ஆலம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களினுடைய அடிச்சுவடுகளை அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஉத் தாபிஈன்கள், நல்லவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உரித்தாகுக என்று கேட்டுக்கொண்டதன் பின்னால் புனிதமிகு ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லமாம் பள்ளிவாயிலில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு என்னென்ன நல்ல விடயங்களை எல்லாம் எங்களுக்கு ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும், எவைகளை எல்லாம் எங்களுக்கு விலக்கினானோ அச்சுறுத்தினானோ அவைகளை விட்டு ஒதுங்கி நடந்து வாழ்ந்து கொள்ளும்படியாகவும் ஆரம்பத்தில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்தவனாக இந்த குத்பா பேருடைய ஆரம்பம் செய்கின்றேன்.
ஹிஜ்ரி வருடம் 1446 முதலாவது தலை மாதமாம் முஹர்ரமினுடைய கடைசி பகுதியிலே அமர்ந்தவர்களாக அல்லாஹு தாலா இந்த குத்துபாவை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் எங்கள் அனைவருக்கும் பாக்கியங்களை நசீபாக்கி இருக்கின்றான். இந்த வருடத்தை சௌபாகியம் நிறைந்ததாகவும் ஆஃபியத்தானதாகவும் நோய் நொடிகளிலிருந்து நிவாரணம் அடைந்த நல்ல பட்டியலில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, பொதுவா மனிதர்கள் அனைவரும் அவங்க வேலை வெட்டிகள் செய்யறதா இருக்கலாம், அல்லது உலகத்துல வாழ்றதாக இருக்கலாம், எதிலையும் அவங்க எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் அவங்களுடைய அபிவிருத்தி, அதாவது டெவலப்மெண்ட் என்று சொல்றோம். நாங்க எல்லா விஷயத்த செஞ்சாலும் அதுல ஒரு விஷயத்த கட்டாயமா கேட்போம், பரக்கத் கிடைக்கணும். இந்த பரக்கத் என்று சொல்றது அதிகம் என்றது அர்த்தம் அல்ல. பரக்கத் என்றது வேற, உஸ்அத் என்றது வேற. உஸ்அத் என்று சொல்றது காரூனுக்கு இருந்துச்சு, ஆனா அவனுக்கு பரக்கத் இருக்கே இல்லை. ஃபிரௌனுக்கு ஆட்சியே இருந்துச்சு, அதுக்கு சொல்றது விஸ்தீரணம். இந்த விஸ்தீரணம் என்றது அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்லை. பரக்கத் என்றது அல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து அவங்களோட ஈமானை பொறுத்து சிலவங்களுக்கு கொடுப்பான். எதுலையும் நாங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான் எங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கணும் என்று நாங்க எதிர்பார்க்கிறது. ரிஸ்க் என்று சொல்லப்படும் பொழுது பொதுவாக நானும் நீங்களும் நினைச்சு வச்சுக்கிற சிலதுகளை தான் நாங்க ரிஸ்காக இருக்கிறது. என்னது ரிஸ்க்? சாப்பாடோனும், குடிக்கிறதுக்கு தண்ணியோனும், அடுத்ததாக நல்ல ஒரு ஊடு ஓனும், அடுத்ததாக நாங்க எங்களுக்கு நினைச்ச வேலையை செஞ்சு கொள்ள டைமுக்கு எங்களுக்கு சல்லி வேணும். இவைகளை மாத்திரம்தான் நாங்க ரிஸ்குடைய பட்டியல்ல சேர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்துல சில விஷயங்கள்ல ஞாபகப்படுத்துறான். இன்றைய குத்துபானுடைய தலைப்பாக இந்த ரிஸ்க் என்ன என்றத சுருக்கமாகவும், முக்கிய புள்ள பேசல, ஏன்னா குர்ஆன் ஆயத் மௌத் வரைக்கும் பேசினாலும் அது முடியாது, சுருக்கமாக ரிஸ்க் என்றா விளங்கிக் கொள்வோம். இரண்டாவதாக எது எது ரிஸ்க் என்றதை விளங்கிக் கொள்வோம். மூன்றாவதாக இன்ஷா அல்லாஹ் எதை செஞ்சா அந்த ரிஸ்க் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, முதலாவது குர்ஆன் ஆயத்து தான் சூரத்து ஹூதுல, அதாவது இன்றைக்கு நாங்க 12வது ஜுஸு வமா மின் தாப்பா என்று குர்ஆன்ல சூரா ஜுஸு வந்து ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். இந்த ஜுஸுல ஆரம்ப ஆயத்தை அல்லாஹ் தஆலா பேசுறான். சூரத்து ஹூதுல ஆரம்ப பகுதி, அதுல அவன் சொல்ற ஒரு வார்த்தை, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வயஅலமு முஸ்தகர்ரஹா வமுஸ்தௌதஅஹா குல்லும் ஃபீ கிதாபின் முபீன். இந்த ஆயத்துல சுருக்கம் என்னண்டா, உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சி எங்கட வீட்டுல இன்றைக்கு நாங்க வீட்டுக்குள்ள போனா இருக்கக்கூடிய இந்த கரப்பத்தான், பள்ளி, புழு, பூரான், பூச்சி, அட்டை, அது இது எல்லாம் சொல்றோமே, இது எல்லாத்தோட சாப்பாடு, குடிப்பு மற்றும் நாங்க என்னென்னலாம் நினைச்சிருக்கிறோமோ இது எல்லாத்தோட பொறுப்பையும் அல்லாஹ் கையில வச்சிருக்கிறான். யார்கிட்ட கையிலையும் கொடுக்க இல்லை. இதுதான் நான் சொல்றேன். எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய எலியா இருக்கலாம், கரப்பத்தானா இருக்கலாம், பள்ளி பூச்சிகளா இருக்கலாம், நாங்க சாப்பாடு கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் அதை பொறுப்பெடுத்திருக்கிறதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது முதலாவது விஷயம். அப்ப ரிஸ்க் என்றா என்ன? ரிஸ்குடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், எல்லாத்தையும் அவன் கையில பிடிச்சிருக்கிறதாக சொல்றான். அப்ப ரிஸ்க் என்று சொல்லும் பொழுது நானும் நீங்களும் விளங்கணும். இன்றைக்கு சில விஷயங்கள் நானும் நீங்களும் காசு பணம் கொடுத்து வாங்குறோம், சல்லி கொடுத்து வாங்குறோம். ஆனா அது ஒன்றும் எங்களோட வாழ்க்கையில எசென்சியல்ஸ் இல்லை. அப்படின்னா அத்தியாவசிய சேவா என்றும் அதுவும் இல்லை. எது எங்களுக்கு அத்தியாவசிய சேவா? மூச்சு எடுக்கணும். இந்த மூச்சு எங்க சரி வாங்குறோமா? நாங்க காத்து நாங்க வாங்குறோமா? இல்ல. அந்த காத்து அல்லாஹ் அவன் கையில தான் வச்சுக்கிறான். ஒவ்வொரு நாளும் நீங்க இவ்வளவு தான் மூச்செடுக்கணும், பிரீத் இன் பிரீத் அவுட் என்று சொல்றோமே, ஹுஸ்ம கண்ட ஹுஸ்ம அறிந்த என்று சொல்றோம். இந்த மூச்செடுக்கிறேன் நீ ஒரு நாளைக்கு 10 தான் செய்யணும் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தா எங்க போறேன்? மற்றதை நீ கடையில வாங்கணும், சுபமாக்கல்ல வாங்கணும் என்று சொன்னா எங்க போறது? பெட்ரோல் போலிங் முடிஞ்சிச்சு, அரகலை முடிஞ்சிச்சு. ஆனா இந்த போலிங் வச்சிருந்தானேண்டா போலி முடியாது. எல்லாருக்கும் காத்து வேணும், எல்லாருக்கும் ஆக்சிஜன் வேணும், எல்லாரும் அதை ஆக்சிஜன் எடுக்கவே வேணும். அப்ப அல்லாஹ் இது அவன், இது முக்கியமான ரிஸ்க், இது முக்கியமான ரிஸ்க். ரெண்டாவது விஷயம் தண்ணி. இந்த தண்ணீர விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி பேசுறான்? இந்த தண்ணீர விஷயத்தை, சாப்பாடை பத்தி பேசாத அல்லாஹ் தண்ணியை பத்தி பேசுறான். உலகத்துல எது வளர வேண்டுமானாலும் தண்ணி தேவை. உலகத்துல எது வளர வேணாலும் தண்ணி தேவை. உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நாங்க பிறந்திக்கிறோம்,
நாங்க எங்கேயாவது ஒரு ஆத்துல விழுந்தா தாண்டோம் என்று சொன்னா அல்லாட காவல். எங்களுக்கு தண்ணி உள்ளுக்கு தாண்டா முடிஞ்சு. ஆனா தாயுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய தண்ணி இல்லாம போனா புள்ள செத்து. தாயுடைய வயிற்றுக்குள்ள புள்ள தண்ணியில தான் மிதந்து கொண்டிருக்கும். வெளியில வந்த பிறகு அந்த புள்ளைய தூக்கி காணல போட்டா புள்ள செத்துடும். தண்ணி அங்க தேவை, தண்ணி இங்க அத்தியாவசிய தேவை. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல எப்படி அதுன்ற ரிஸ்குடைய விஷயத்துல அல்லாஹ் தண்ணியை பாவிக்கிறான். நான் மலையை எப்ப இறக்குவேன் என்றா மின்பாதிமா கனது கேட்டு கேட்டு சரியான சூடு, ஏலா வேறுக்குது, கஷ்டம், ஒரு மலை ஒன்று சரி பெய்தில்ல என்று எல்லாரும் நினைச்சு 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 எப்பயாவது சொல்லுவோமா என்று சொல்லி அந்த தொழுகைக்கு பக்கம் போகும் பொழுது அல்லாஹ் சொல்றான் யுனஸ்ஸிலுல் கைஸ, நான் அப்ப மலையை பெய்ய வைப்பேன். மின்பாதிமா கனது கேட்டு கேட்டு தண்ணி இல்லாமலே செத்துடுவோமோ தெரியாதுனா என்று நினைக்க போக்குலதான் மலையை பெய்ய வைப்பேன், சும்மா தர மாட்டேன். அல்லாஹ் சொல்றான் ரிஸ்க். அப்ப தண்ணி ரிஸ்குக்குள்ளால வருது, காத்து ரிஸ்குக்குள்ளால வருது. உலகத்துல யாரெல்லாம் எங்களை பார்த்து ஒரு குறையா கேள்வியா கேட்கிறாங்களோ இதெல்லாம் ரிஸ்குக்கு வரும். உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்படி உட்கார்ந்திருக்கிறாரு, நான் கடந்து கொண்டு போறேன், கண்ணில்லையாவா அந்த ஒருத்தர் கேட்கிறார் என்றால் கண்ணு ரிஸ்குல வருது. சரியான பார்வை இருந்தா அவர் கடந்து போக மாட்டார், அது ரிஸ்குக்குள்ளால வருது. ஒருத்தர் கூப்பிடுறாரு, கேட்காம போறோம், கேக்குது இல்லையா என்று கேட்கிறாரு, அப்ப அந்த கேள்வி ரிஸ்குக்குள்ளால வருது. ரோட்டோரத்துல பூனை குட்டி ஒண்டி இது உதஞ்சிட்டு போறாரு, இது இருக்கவே இல்லையா, மனசு இல்லையா, நல்ல மனசு கிடைக்கிறது ஒரு ரிஸ்க், நல்ல மனசு கிடைக்கிறது ஒரு ரிஸ்க். ஒருத்தர் வந்து சொல்றாரு, நேற்று தூங்குறேன், அங்கிட்டு பிறல்றேன், இங்கிட்டு பிறல்றேன், ஏத்தியையும் 16க்கு வச்சுக்கிறேன், தூக்கம் போகுது இல்ல ஆஜி, தூக்கம் போகுது இல்ல, தூக்கம் ரிஸ்க். ஒருத்தர் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் எல்லா துவாவும் மோதுறேன், ஹசரத்மார் சொல்ற எல்லா துவாவையும் மோதுறேன், தாஜத்துக்கு முழுப்பு வருது இல்லையாஜி, முழுப்பு வாரது ஒரு ரிஸ்க், முழுப்பு வரணுமே டைம் இருக்கு ரிஸ்க். ஓவரா போனா பள்ளியில சந்தாக்கு ஆர்டர் பண்ணிடுவாங்க, ஓவரா தூக்கம் போச்சுண்டா. அல்லாஹ் அக்பர், எல்லாமே ரிஸ்க். அப்ப மவுத்து, மவுத்து ரிஸ்க். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ் எனக்கு மவுத் வேணும் ஓண்ட பாதையில, எனக்கு மவுத் வேணும் ஓண்ட பாதையில. அது மவுத்துன்னு கேட்கல, எனக்கு ரிஸ்காஹத்தா யா அல்லாஹ், எனக்கு இந்த மவுத்த ரிஸ்காஹத்தா யா அல்லாஹ். மவுத்து ரிஸ்க், மவுத்து ரிஸ்க். ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போகணும்னு கேட்கிறாரு, எனக்கு அல்லாஹ் சான்ஸ் ஒன்று தந்தான், சான்ஸ் அல்ல அது, அது ரிஸ்க். அதுவும் துஆ எப்படி கேட்கிறேன், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். இப்படி நாங்க துஆ கேட்கிறோமா இல்லையா? இதே மாதிரி ஹஜ்ஜுடைய காலத்துல கேட்கப்பட வேண்டிய ஒரு துஆ தான் அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம், யா அல்லாஹ் அந்த ஹரத்தை ஜியாரத் செய்யக்கூடிய அந்த ரிஸ்கத்தா, அது ரிஸ்க். அப்ப எல்லாமே ரிஸ்க். ஒரு பஸ் வந்து போறாரு, நிறைய கோடிக்கணக்கு இன்வெஸ்ட் பண்றாரு, நல்ல ஒரு கடை ஒன்று அல்லது என்ன ஒரு கம்பெனி திறக்கிறாரு, திறந்துட்டு ஆட்கள் எம்ப்ளாயிஸ் சேர்க்கிறாரு, எம்ப்ளாயிஸ் நல்ல வேலைக்காரனோல் சொல்றாரு, மாஷா அல்லாஹ் நல்ல வேலைக்காரனோல், நல்லா வேலை செய்யறானோல், அவனோட இதுதான், நான் போக வேண்டிய தேவையே இல்லை, எங்க போனாலும் அவனோட பசுந்தா வியாபாரத்தை கொண்டு போறானோல், நல்ல வேலைக்காரன் ரிஸ்க், நல்ல வேலைக்காரன் ரிஸ்க் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லது. ஆனா அதுல சின்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும், இடையில இந்த நல்ல வேலைக்காரனோல யூஸ் பண்ணிக்கொள்ள பொஸ்மாருக்கு தெரியா, பொஸ்மாருக்கு தெரியா. நல்ல வேலைக்காரன் இல்ல அல்லாஹ்வுடைய ரிஸ்க் சொன்னேன். அப்ப அல்லாஹ்ட ரிஸ்க் என்ன செய்யணும், பாதுகாத்துக் கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும். இவங்க நல்லவங்களை கெட்டவங்களா மாத்துது, அதனால பாவம். சரி, அதை பத்தி பேச தேவையில்லை இப்ப. எனவே இதெல்லாம் ரிஸ்க்ல வாரது. ஒரு தடவை செய்யுதுன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மாஷா அல்லாஹ் முக்கியமான ஒரு நபி, அவங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எங்களுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. அதுல முக்கியமானது தான் அன்றைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இடையில நிப்பட்டாம விட்டிருந்தா இன்றைக்கு இந்த குத்துபா முடியறதுக்கு இடையில இன்னும் 5 பாங்கு சொல்லும். 50 நேரம் சொல்லுது ஒரு நாளைக்கு. அவங்க தான் திருப்பி திருப்பி அனுப்பினாங்க, போங்க போங்கன்னு குரூப்பர் சொல்லி குறைச்சிக்கோங்கன்னு சொல்லி கடைசிக்கும் குறைக்க சொன்னாங்க. 5 நேர தொழுகைய வரப்போகளை இதுவும் போதா, இதையும் போயிட்டு இது கூட, இதையும் உங்களால செய்யற அளவுக்கு சக்தி போதா, போயிட்டு குறைங்கன்னு சொன்னாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு வெக்கமா ஆகிடுது, மட்ட லஜ்ஜாய், 9 தடவை போயிட்டு திருப்பியும் போக 5 குறைச்ச அல்லாஹ் இந்த தடவை போனா குறைச்சான்டா ஒன்றுமே இல்லாம போகுமே என்று சொல்லி வெக்கப்பட்டாங்க போறதுக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு வார்த்தை, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போயிட்டு 5 நேரத்தை தொழுவுங்க, நான் உங்களுக்கு 50 நேரத்துல நன்மையை தாரேன்.
5 நேரம் தொழுங்க, 50 நேரத்துல நன்மையை தார. அந்த அளவுக்கு அவங்களுக்கும் எங்களுக்கும் தொடர்புகள் இருக்குது. அப்ப அந்த நபிக்கு ஒரு தடவை வஹி இறங்கி கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு டீச்சர் பாடம் நடத்துற நேரத்துல கீழே இருக்கிற மாணவன், சும்மா சாதாரண ஸ்கூல்ல பேசுவோம், கீழே இருக்கிற மாணவன் அவன் கன்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அங்கிட்டு ஆகுதுன்றாலே டீச்சருக்கு மழை பாயுது, கோவம். அடுத்த நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல உங்களோட மகன் சொல்ல போக அங்கல பாக்குறாரு இங்கல பாக்குறாருன்னு சொன்னாங்க. அப்படி ஏற்றுறோம். அப்ப அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து தௌராத் இறங்குது, வஹி இறங்குது. அப்ப ஒரு நபி எவ்வளவு தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எவ்வளவு தூரம் கவனிக்கணும். இவருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வஹியை கொண்டு வரும் பொழுது கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிருச்சு, உள்ளம் கொஞ்சம் திரும்பிருச்சு. இந்த ஆரம்பத்துல நான் ஒரு ஆயத்தோதினேன், வமாமின் தாப்பா என்று சொல்லி ஆயத்தொண்டு. இந்த ஆயத்துக்கு கீழால தப்சீர்கள்ல இந்த சரித்திரத்தை கொண்டு வராங்க. இப்ப நான் சொல்ற இந்த சரித்திரத்தை கொண்டு வராங்க. அவருக்கு சின்ன ஒரு டவுட் ஒன்று வந்துருச்சு, எப்படி அப்பா அல்லாஹ் எல்லாத்துக்கும் தின்ன கொடுக்குறான், ஏழுமா, இஸ் இட் பாசிபிள் இந்த மாதிரி சும்மா ஒரு சின்னோரு கலக்கம் வந்ததோடு அல்லாஹ் தஆலா அவருக்கு சின்ன ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொன்னார், மூசா உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்க கூடாது, என்றாலும் இப்ப வந்துருச்சு, நான் உங்களுக்கு சொல்ற வேலை நீங்க செய்யுங்க. உங்களோட கையில இந்த அசா இருக்கிற, அசா என்று சொல்றது இந்த கம்பு, இதுக்கு அசா என்றோம் நாங்க, அசா என்ற கம்பு என்ற அர்த்தம். எஸ். அப்ப உங்களோட கையில அந்த தடி இருக்குது இல்லையா, அந்த கம்பு, அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு இடத்துக்கு போங்க, அங்க ஒரு கல் ஒன்று இருக்கும், பெரிய பாறாங்கல், கருங்கல் ஒன்று கண்ணன் கரையல் இருக்குது, அதுக்கு சொன்ன அல்லாஹ் தஆலா நீங்க அதுக்கு அடிங்க. இவங்க போய் அதுக்கு அடிச்சாங்க. அடிச்சதோட அந்த கல்லு ரெண்டா பிரிக்குது, அந்த ரெண்டா பிரியுது. பிரிந்ததுக்கு பின்னால அந்த கல்லுக்குள்ள இன்னொரு கல் இருக்கு, கல்லுக்குள்ள இன்னும் நீங்களும் பாத்துட்டீங்க, கருங்கல்ல உடைச்சு பாருங்க, உள்ளுக்கால திருப்பியும் கெட்டமாயி அப்படித்தான் சூழாக்குவாங்க, உடனே எல்லாம் ரெண்டா போலக்காது. இப்ப இவங்க சொன்னாங்க கல்லுக்குள்ள இன்னொரு கல் இருக்குது, அல்லாஹ் சொன்னான் திருப்பி அடிங்க. இவர் ரெண்டாவது திருப்பியும் ஒரு அடி அடிச்சாங்க, அந்த கல்லு ரெண்டா திருப்பியும் போனச்சு. அதுக்கு புள்ள இன்னொரு சின்னொரு கல் இருந்துச்சு, அல்லாஹ் சொன்னான் 3ஆவது தடவை நீங்க அதுக்கு அடிங்கன்னா. இவங்க 3ஆவது தடவை அடிச்சா அந்த கல்லு ரெண்டா புலக்குது, புலந்து அந்த கல்லுக்குள்ள ஒரு சின்ன ஒரு புழு, புழு. இந்த புழு, அந்த புழுவினுடைய வாயில எங்க இது 4ஆம் தட்டு வீட்டுல அல்ல, கல்லுக்குள்ள ஒரு கல்லு, அந்த கல்லுக்குள்ள இன்னொரு கல்லு, அந்த கல்லுக்குள்ள இந்த புழு, அந்த புழுவினுடைய வாயில வச்சு கொண்டிருக்குது சின்ன ஒரு பச்சை இலத்துண்டு, இலை ஒன்ற துண்டுண்ட வாயில வச்சு கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் அந்த புழு செய்யற தஸ்பீஹ செய்துனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கேட்க வச்சான். புழு அந்த வாயில அந்த துண்டு இலையை வச்சு கொண்டு தஸ்பீஹ் செய்து என்னது, சுப்ஹான மன் யரானி வயஸ்மஉ கலாமி வயஅரிஃபு மகானி வயஸ்குருனி வலா யன்சானி. 4 தஸ்பீஹாத்துகள். சுப்ஹானல்லாஹ். அந்த புழுவமாய் நாங்க கூட இவ்வளவு காலம் அந்த தஸ்பீஹ் செஞ்சில்லை. என்னது, சுப்ஹான மன் யரானி, என்னைய பார்த்து கொண்டிருக்கிற அந்த ரப்பு தூயவன், வயஸ்மஉ கலாமி, நான் பேசுறத கேட்கிற ரப்பு தூயவன், வயஅரிஃபு மகானி, நான் இருக்கிற இந்த இடத்தை தெரிஞ்ச ரப்பு தூயவன். எங்க இருக்கிறான் அந்த புழு? கல்லுக்குள்ள, 3 கல்லுக்குள்ள அந்த இடத்தை தெரிஞ்ச ரப்பு தூயவன். வயஸ்குருனி வலா யன்சானி, என்னைய மறக்காம என்னைய ஞாபகம் வச்சு கொண்டிருக்கிறானே, இப்பெல்லாம் இதுக்கு தின்ன கொடுக்கணும். அதான் அதே இப்ப நாங்க கூட வேலையில இருந்து திடீர்னு வீட்டுல கோல் வருது, ஒய்ஃப் கால் பண்ணிட்டா கடையில இருந்து ஓடி வாரோம், உடனே கடையில இருக்கிற மேனேஜர் கால் பண்ணுவாங்க, போஸ் நீங்க சல்லி தரல லஞ்ச் வாங்க, வந்த அவசரத்துல மறந்துட்டேன் வாப்பா. ரப்பு அல்லாஹ் அந்த கல்லுக்கு உள்ளால இருக்கிற அந்த எறும்பு, அந்த புழுவை கூட மறக்காம, அந்த புழு சொல்லுது என்னைய மறக்காம என்னைய ஞாபகம் வச்சு எனக்கு டைமுக்கு டைம் தின்னத்தாரானே, அவன் தூயவன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான் வளர்ந்துருச்சு. இது இல்லாம போக வாய்ப்பே இல்லை, அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஏழும் என்றத அவங்க விளங்குறதுக்கு அல்லாஹ் காட்டின எக்ஸாம்பிள் தான் இது. அந்த தஃப்சீர்ல அந்த இடத்துல அந்த ஆயத்தை கீழால கொண்டு வராங்க. அதனால தான் அரபியில சொல்லுவாங்க, இதா குன்தலா தத்ரி உன்வான ரிஸ்கிக ஃபஇன்ன ரிஸ்கக யாரிஃபு உன்வானக. உனக்கு மனிதனே, உனக்கு உன்ட ரிஸ்க் எங்க இருக்குது என்ற அட்ரஸ் தெரியாட்டிலும் நிச்சயமாக உன்ட ரிஸ்குக்கு தெரியும் நீ எங்க இருக்கிறாய் என்று. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு இங்க இருக்கிறாரு பலூலியால, இன்றைக்கு எங்களோட தொழுகிறாரு, நாளைக்கு சைனாக்கு போறாரு, தண்ணி இல்லாம தின்னு இல்லாம இருக்கிறாரு. இல்ல, அந்த ரிஸ்குக்கு தெரியும் அங்க அவர்த நீங்க வருவீங்க.
அந்த ரிஸ்க்கு தெரியும். ஆனா விசா எடுத்திக்கிறாரு, டிக்கெட்டையும் போட்டிக்கிறாரு. அவருக்கு ஷுவர் இல்ல நாளைக்கு சைனாக்கு போயிட்டு சேருவேனா போயிட்டு உள்ளுக்கு செக்கிங் எல்லாம் பாஸ் பண்ணி போகும் வரைக்கும், போர்டிங் பாஸ் எடுத்து போயிட்டு உட்காரும் வரைக்கும், பிளைட் ரன்வேக்கு போகும் வரைக்கும், ஃப்ளை பண்ணும் வரைக்கும், போயிட்டு லேண்ட் ஆகும் வரைக்கும், சேஃப் லேண்டிங் என்று பைலட் சொல்லும் வரைக்கும் அவருக்கு டவுட். போயிட்டு செய்வாரா இங்க சொல்லுவாரு, பத்திரமா போயிட்டு சேர துவா செய்யுங்க. எஸ், போயிட்டு சேர்ந்தாதான் இருக்குது, சேர்ந்தாதான் இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, எனவே ரிஸ்க் என்றது முக்கியமான பாபு. ரிஸ்க் என்றது முக்கியமான பாபு. நல்ல ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கிறா. இன்னைக்கு நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தா அவங்க சொல்ற வார்த்தை என்ன, நான் வளர்றதுக்கு காரணமே என்ற பொண்டாட்டி தான். எப்படியோ ஒரு ஆம்பளையினுடைய வளர்ச்சி என்று பேசும் பொழுது பின்னுக்கால ஒரு பெண்மணியுடைய தியாகத்தை பேசப்படுது. அவ்வளவு தூரம் போ தேவையில்லை. நானும் நீங்களும் குர்ஆனை எடுப்போமே, நானும் நீங்களும் எங்கட இஸ்லாத்தை எடுப்போமே. இஸ்லாம் எதால வளர்ந்துச்சு? பொண்டாட்டிட சல்லியால தானே ஆஜி வளர்ந்துச்சு. ஹபீபுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணக்காரனா, செல்வந்தனா, ஒன்றுமே இல்லை. எஜுகேட்டடா? அன்எஜுகேட்டட். நூகாத் மனுஷே, படிச்சில்ல. உம்மி நபி. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற பெருமைகள் ஒரு பெருமை தான். யாரும் ஒருத்தரும் சொல்றாரு என் வாப்பா டாக்டர், நானும் டாக்டர். என் வாப்பா ஆலிம், நானும் ஆலிம். அது அவ்வளவு பெருமை இல்லை. என் வாப்பா கரத்தை தள்ளுறே, ஆனா என்னை ஆலி மாட்டினார். அவரு இல்ல, அவரு ஜீரோ, ஆனா என்னைய ஹீரோ ஆக்கினார். இதுதான் பெருமை. இதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான பெருமைகள் ஒன்றுதான். உம்மி நபீட புள்ளேல் நாங்க, படிக்காத ஒரு நபீட புள்ளேல் நாங்க. அவர் படிச்சில்ல, ஆனா அவர் பேசின வார்த்தை எல்லாம் சயின்ஸ். அவர் படிச்சில்ல, அவர் பேசின எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ். அவர் படிச்சில்ல, அவர் பேசினது எல்லாமே பயோ. அவர் படிச்சில்ல, அவர் பேசின எல்லாமே ஜூலஜி. அவர் பேசினது எல்லாமே அது, அவர் பேசினது எல்லாமே இது. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சு கொண்டு பேசினாலும் எல்லாம் குர்ஆனுக்கு இன்க்ளூடட். எங்களுக்கு அதை சொல்ல தெரியா, அந்த அறிவு எங்களுக்கு இல்லை. ஆனா அவர் பேச வேண்டியதை பேசினார். சுப்ஹானல்லாஹ். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்த முக்கியமான ஒரு கிஃப்ட், படிக்காத ஒரு நபி. அவங்க எங்களையே படிக்க வச்சு ஆளாக்கிட்டோம். அவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்களே, அவருடைய அறிவை பாருங்களே. எஸ், ஆனா அறிவு பாருங்க, அவர் பின்பற்றது அறிவில்லாத படிக்காத ஒரு நபியை, படிக்காத ஒரு நபியை. இதுதான் எங்கட பெருமை. நீங்க யார பின்பற்றீங்க? படிக்காத ஒரு நபியாஜி. படிச்ச நபிமார இல்ல, படிக்காத ஒரு நபியை. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, நாங்க பேசிக்கொண்டு வந்த டாபிக், அந்த இடத்துல படிக்காத நபி, ஒன்றுமே இல்லாத நபி, ஜீரோவான நபி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான், வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா. அடுத்தது தான் பேசுறான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா ووجدك ضالا فهدى ووجدك عائلا فاغنى. ஏழையா இருந்தீங்க, ஹதீஜா கொண்டு தந்தவளே பணக்காரனாக்கல் இல்லையா, கொண்டாட்டிட சொல்லியாச்சு. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு நானும் நீங்களும் நினைக்கிறது, அது நானும் நீங்களும் நினைக்கிறதல்ல, எங்களைய பத்தி மத்தவன் நினைக்கிறது. ரைட்? இப்ப நிறைய பேர் பேசுறாங்க, இவர் பாருங்களே, இவர் பொண்டாட்டிட சொல்லியாலனா வாழ்றாரு, அவனுக்கு பொறாம. அவன் பொண்டாட்டிக்கிட்ட இல்லை, அல்லது அவன் பொண்டாட்டி கொடுக்கறே இல்லை. இது ரெண்டுல ஒன்றுதான். சரி பாருங்க, ஒன்றோ அவன்கிட்ட இல்ல, இல்லாட்டி கொடுக்கறா இல்லை, ரெண்டு. ஆனா நபியுடைய பொண்டாட்டி அப்படி அல்ல, முழுதையும் கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? நான் இன்றைக்கு நிறைய உலமாக்கள் மாஷாஅல்லாஹ்னு சொல்லி படிச்சவங்க, நிறைய உலமாக்கள் ஹதீஜா நாயகியினுடைய தௌலத்தை, அவங்களோட வெல்த் அசட்டுகள் எல்லாம் இன்றைக்கு டாலர்கள்ல, ருபீஸ்கள்ல, அதுவெல்லாம் கன்வெர்ட் பண்ணி எவ்வளவு என்றெல்லாம் சொல்றாங்க. நான் அதெல்லாம் பேச போகல. ஆனா நபி அவங்களோட வாழ்க்கையில நபி அவங்க பாவிச்சாங்க ஒரு வார்த்தை. சக்கராத்துல இருக்கிறாங்க ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபி அவங்க 50 வயசு சக்கராத்துல ஹதீஜா நாயகி இருக்கும் பொழுது நபி அவங்க பக்கத்துல வந்து அழுதாங்க. ஹதீஜா நாயகி கேட்டாங்க, ஏன் வாப்பா அழுறீங்க? அப்பளை பார்த்து கேட்கிறாங்க, எவ்வளவு லவ். சுப்ஹானல்லாஹ். ரிஸ்க பாருங்க, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் இதுதான். எப்படி மோட்டிவேஷனல் நாங்க யாரையோ பின்பற்றோம், அமெரிக்கா இங்கிலாந்து இதுதான் பின்பற்றோம். நபி அவங்களோட மோட்டிவேஷனை பாருங்க. நபி அவங்க போயிட்டு சொன்னாங்க, இல்ல ஹதீஜா கவலை இது. என்ன கவலை? நான் சொர்க்கவாதின்னு நீங்க தானே சொன்னீங்க. அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பின சில பெண்மணிகள் ஒன்று தானே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் சலாம் சொல்றான். இன்றைக்கு சொல்றாங்க, இந்த எங்களோட ஜனாதிபதி உங்களுக்கு சலாம் சொன்னாங்க. ஓ செல்ஃபி எல்லாம் அடிக்கிறோம்.
அப்ப ஹதீஜா நாயகிக்கு எப்படி இருந்தீங்க? ஓ அல்லாஹ் அக்பர். நபியாவும் சொன்னாங்க, ஹதீஜா நான் ஜம்மிலோனி ஜம்மிலோனி தஸ்ஸிரோனி தஸ்ஸிரோனி ஹிராத்தோல இருந்து ஓடி வந்து நீ உண்ட வீட்டுல இருந்து உண்ட போர்வையால என்னைய போத்தினாய். உங்க வீட்டுல பெட்ஷீட் இருந்துச்சு, நீங்க என்னைய போத்தினீங்க. ஏனப்பா பயந்து வந்திக்கிறீங்க என்னை அரவணைச்சீங்க. வரக்கா கிட்ட கூட்டி போயிட்டு என்னைய பத்தி எனக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, என்னைய கவுன்சிலிங் பண்ணினீங்க. கவுன்சிலிங் தான் அங்க நடந்துச்சு. கவுன்சிலிங் பண்ணினீங்க, எல்லாம் செஞ்சாய் ஹதீஜா. இன்றைக்கு நீ படுத்த படுக்கையில் இருக்கிறீங்க ஹதீஜா, உன்னைய போத்துறதுக்கு ஒரு பெட்ஷீட் இல்லை வீட்டுல. எவ்வளவு செலவழிச்சீங்க சொல்லுங்களே, பேசுங்களே, வார்த்தைகளுக்கு மனசால பேசிக்கோங்களே. எவ்வளவு செலவழிச்சிருக்கி? சக்கராத்துல இருக்கிற பொம்பளைய போத்துறதுக்கு பெட்ஷீட் ஒன்று கூட இல்லாத அளவுக்கு எல்லாம் செலவழிச்சு, எல்லாம் செலவழிச்சு. அப்படி ரோசம் நீக்கிறவங்களா இருந்தா இஸ்லாத்தை விட்டு போக வேண்டியதுதான். பொண்டாட்டிட சல்லியில வளர்ந்த மார்க்கம் நான் ஈக்க மாட்டேன். அப்ப போயிட்டு யாராவது ஆம்பளையோட சல்லியில வளர்ந்த மார்க்கம் இருந்தா கண்டுபிடிச்சுக்கோங்க. இல்ல உலகத்துல அல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஹதீஜா வளர்த்த மார்க்கம் தான் எனக்கிட்ட மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவேச செல்வர்களே, எனவே நல்ல பொண்டாட்டி ரிஸ்க், புள்ள கிடைக்குது. அல்லாஹ் அக்பர். நல்ல புள்ள ரிஸ்க், நல்ல புள்ள ரிஸ்க், நல்ல ஒரு வீடு கிடைக்குது. இந்த வீடு பறக்கத்தப்பா, சின்ன வீடு தான், ஆனா வந்தா கூலா கூல் மனசுக்கு. வீட்டுக்கு அரபியில சில பேர்கள் இது. ஒன்றைக்கு பைக் என்றுவாங்க, இன்னொன்றைக்கு தாஸ் என்றுவாங்க, இன்னொரு மக்கள். இது மூணும் வீடுகளுக்கு செல்ற பேர்கள், வீடுகளுக்கு செல்ற பேர்கள். அதுல வித்தியாசங்கள் இப்ப பேச டைம் கிடையாது, தலைப்பு வேற என்றதுனால. ஆனால் அதுல முக்கியமான பேர் தான் மக்கன். மக்கன் மஸ்கட்டல்ல, நல்ல விளையங்களும் மக்கன். மக்கன் என்று சொல்றது சக்கீனத் என்றதிலிருந்து வாருது. சக்கீனத் என்ற என்ன? மன அமைதி என்று அர்த்தம். மன அமைதி. இவருக்கு பிராடோ இருக்குது, இவருக்கு மாஷால்லா ஜகுவார் இருக்குது, இவருக்கு மாஷால்லா ரேஞ்ச் ரோவர் இருக்குது, இன்னும் என்னென்னைக்கோ பிளா பிளா எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஆனா வீட்டு வாசல்ல வந்து நின்றுடனே சட்டரை பணிச்சு தண்ணியை கொண்டாந்து உள்ளுக்கு தாங்கண்டா குடிப்பாரு. அப்படி யாராவது ஒரு பணக்காரன், அப்படி யாராவது ஒரு செல்வந்தன் தீய உள்ளுக்கு கொண்டாங்க, உள்ளுக்கு சரியான சூடா இருக்குது, உள்ளுக்கே இருப்போம் என்று சொல்லி சீட் அட்ஜஸ்டபிள் பண்ணி அதிலே தூங்குறவங்க யாரு? இப்பயாவது இல்ல. நாங்க அந்த மாதிரி செய்யறது எங்கேயாவது காட்டுவலுக்கு போனா தான் பயம், வெளியே போறவங்க பயம், என்னது வந்து தூக்கிட்டு போகிட்டு பயம். வீட்டுக்கு வந்தா எவ்வளவு தான் நீங்க இன்டர் கூலர்ல இருந்தாலும் வந்த உடனே கதவை திறப்போம், முள்ளுக்கு வருவோம், எல்லா கோட்கி டைக்கி எல்லாம் கட்ட ஜுப்பாண்டா ஜுப்பா, தொப்பிண்டா தொப்பி, தலைப்பாண்டா தலைப்பா எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு பழைய சாகத்திற்கு அப்படியே கட்டி கொண்டு ஒரு புட்டத்துல அல்லாண்டு உட்கார்ந்து தண்ணியை தாங்கப்பா, அப்பதான் மூச்சே போகும். மக்கன், அதுதான் சக்கீனத்து வார இடம், மன அமைதி வரக்கூடிய இடம், வரக்கூடிய இடம். சிலவங்களை பாருங்க, சில பொஸ்மா இருப்பீங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. சில வேற இடங்கள்ல எம்ப்ளாயிய கதவு மூடி போய் அனுப்பினா போறான். இல்ல பொஸ் நான் ஓட்டி வேலை செய்யறேன் பொஸ். இல்ல அங்கிற தலைவலியை விட இங்க தலைவலி பரவாயில்லை. வீட்டுக்கு போக விருப்பம் இல்ல, போனா பிரச்சனை, போனா ஏழா. அல்லாஹ் அக்பர். அந்த ரிஸ்க் மாறி வந்து ரிஸ்க் அல்லாஹ் புடிச்சு சோதிப்பான். அந்த நேரத்துல நானும் நீங்களும் கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் என்னைய சோதிக்கிறது ஓகே, இந்த சோதனைய வேதனை ஆக்கிடாத. சோதனைக்கும் வேதனைக்கும் வித்தியாசம் இருக்குது. சோதனைக்கு நன்மை இருக்குது, வேதனைக்கு நன்மை இல்லை. நபி அவங்க அல்லாஹ் சோதிச்சுக்கிறான், அதுக்கு நன்மை கூட. வேதனை கொடுத்தே பிராவுனுக்கு, அதுக்கு நன்மை இல்லை. வேதனை கொடுத்தாச்சு இனிமேல சொர்க்கத்துக்கு போவாரு பிராவுன், அப்படி வந்தீங்க அங்க இல்ல. அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, எனவே இந்த ரிஸ்குடைய விஷயத்துல ரொம்ப பத்திரமா இருங்க. எங்களுக்கு தந்திருக்கிற எல்லாமே ரிஸ்க், எல்லாமே ரிஸ்க். எந்த அளவுக்கு ரிஸ்க்? இந்த நகம் துண்டு வளருது, அதுவும் ரிஸ்க். இந்த நகம் வளருது, அதுவும் ரிஸ்க் தான். ஒரு 2 கிழமைக்கு நகம் வளராட்டி முது சரீரத்துக்கு இன்னொருத்தருக்கு தான் சொல்லணும். நீங்க அதுக்கும் ஆள் தான் பிடிக்கும். இல்லாட்டி 50 ரூபா கொடுத்து ஸ்டிக் வாங்கணும், இந்த கை விரல் மாதிரி. அதுவும் ரிஸ்க் தான். கண்ணிட புருவம் ரிஸ்க், கண்ணிட இமை ரிஸ்க். கண்ணுடைய டாக்டரோட பேசிக் கொண்டிருந்தேன், கண்ணிட இமை வளராதவங்க அல்லது கண்ணிட இமை சிலவங்களுக்கு அந்த புடுங்குற பழக்கம் இருக்குது. கண்ணுடைய இமை இல்லாட்டி தூக்கம் போவாது. சுப்ஹானல்லாஹ்.
அது என்னது? அந்த முடிக்கும் தூக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் தேட போவாங்க. அல்லாஹ் அப்படிதான் வச்சுக்கிறான். புருவங்கள் ரிஸ்க்கு, மீச ரிஸ்க்கு, தாடி ரிஸ்க்கு, பல்லு டைமுக்கு வளர்றது இல்லாட்டி ரிஸ்க்கு. ஒருத்தருக்கு 3 வயசாவையும் பிள்ளைகளுக்கு 3 வயசாவையும் பல்லு வளர இல்லையாம். வீட்டுல இல்ல 4 வயசுல வளர்மாய்க்கும். இந்த இப்பமா டாக்டர் கிட்ட கொண்டு போவோமா? வச்சு பாருங்க, எல்லாமே ரிஸ்க்கு. காலடி எடுத்து வைக்கிறோம் ரிஸ்க்கு. நபி அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் பள்ளிக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கும் அவர்கிட்ட ஒரு பாவம் மன்னிக்கப்படுது, ஒரு நன்மை எழுதப்படுது, சுவர்க்கத்தில் ஒரு தர்ஜா உயர்த்தப்படுது. அல்லாஹ் அக்பர். எல்லாமே ரிஸ்க்கு, எல்லாமே ரிஸ்க்கு. அதே மாதிரி தான் காலடியில் ஒரு பள்ளி இருக்கிறதும் ரிஸ்க்கு. காலடியில ஒரு பள்ளிவாசல் இருக்கிறதும் ரிஸ்க்கு. இப்ப இந்த பள்ளிவாசல் இங்கிட்டுக்கு ஃபதூலியா இங்கிட்டுக்கு இல்லாட்டி நீங்க எங்க போகணும்? இப்ப யோசிங்களே, எங்க போகணும்? அப்ப காலடியில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது ரிஸ்க். இதுக்கு மனசால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ளணும். அப்ப அந்த ரிஸ்கை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துறீங்க? மாஷா அல்லாஹ் தொழுவுறேன், நான் வாரங்க தொழுவ, நீங்க தொழுவ வாரீங்க, சரி. பள்ளிக்கு என்ன செய்யும்? பள்ளிக்கு உங்களுக்கும் பள்ளிக்கும் நிக்கிற கனெக்டிவிட்டி என்னன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு அது தெரியாது. நிறைய பேருக்கு அது தெரியாது. நாங்க ஓதினது நாட்டுப்புறங்கள் என்றதுனால நாங்க மாவட்ட பகுதிகள் ஓதினோம். அங்க உள்ள ஊர் ஜமாத் தான் வேலை செய்யும். அங்க உள்ள ஊர் ஜமாத் தான் நடக்கும். அது சும்மா இஸ்லாமிய ஆட்சிமாய் அவங்களோட ஈக்கி. அங்க உள்ள உங்களுக்கும் பள்ளிக்கு நிக்கிற கனெக்டிவிட்டி என்ன நினைக்கிறீங்க? தொழுவ மட்டுமே நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் எடுக்கணும் என்றா யார்கிட்ட வாருது? எங்களை போய் எடுக்க போறீங்க. நீங்க பள்ளியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க. நீங்க பள்ளிவாசலினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறீங்க. கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க. உங்களோட கட்டுப்பாடு பள்ளிக்குள்ள இருக்குது. உங்களோட நல்லது மட்டுமல்ல, உங்களோட முடிவு, அதாவது நீங்க மௌத்தாவினா தொழிக்கப்பட்டதா இருந்தாலும் நினைச்ச மாதிரி கொண்டு உள்ளுக்கு வைக்கலாது. அதுவும் பள்ளியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்க முடிவு எடுக்கணும். பள்ளிவாசல் முடிவு செய்யப்படும். அவ்வளவு தூரம் அதுல கனெக்டிவிட்டி இருக்குது, தொடர்பு இருக்குது. பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்று சொல்லப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய ஊடு, அல்லாஹ்வினுடைய ஊடு. அல்லாஹ்வினுடைய ஊட்டை பாதுகாக்கிறது நானும் நீங்களும். அல்லாஹ்வினுடைய வீட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு முறைமையை வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன முறைமை? அது எல்லா ஊர்லயும் இருக்கிறது. என்னது? சந்தா வசூலிக்கிறது. சந்தா என்றது என்னது? நான் இந்த பள்ளிவாசலினுடைய தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு கீழால இருக்கிறேன் என்றதை காட்டுறதுதான் அதுதான் அது. வேறொன்றுமல்ல. இது இப்ப தள்ள, இது முந்திலிருந்து தொட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அது செய்யப்பட்டது. அதுலயும் பேசுறது, அதுலயும் சிலவங்க என்ன கடன், ஊருக்கு கடன் எவ்வளவு? 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 450 ரூபா, 150 ரூபா, 250 ரூபா, 350 ரூபா, அதுக்கு கடன். அதுல குழப்படி செய்ய ஆயுங்க. அதுக்கு நாங்க அப்படியானவங்களாக மாறிடக்கூடாது. எங்கட பள்ளிவாசல் காலடியில தந்திக்கிற அது ஒரு ரிஸ்க்கு. அந்த ரிஸ்கை பயன்படுத்தணும். அந்த ரிஸ்க்கு பயன்படுத்தப்படும். அப்ப அந்த ரிஸ்கை பயன்படுத்தப்படுது. ஆனா நாங்க பயன்படுத்துறது தலைகீழா. அப்படி அல்ல. நானும் நீங்களும் இந்த பள்ளிவாசலுக்கு சரியான முறையில் அதனுடைய பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். நான் என்ன செய்யணும், நான் எப்படி செய்யணும், நான் என்ன செய்யுது, ஏண்ட அக்கௌண்ட்ஸ் கிளியரா, ஏண்ட விஷயங்கள் சரியா, நான் பள்ளிக்கு வாரேன், தொழுவுறேன், இந்த பள்ளியில் இருக்கிற காசை எடுக்கிறேன், இந்த பள்ளியினுடைய ஏசி கூலா இருக்குது, அதை எடுத்துட்டு போறேன், நான் இந்த பள்ளிக்குள்ள தண்ணியை குடிச்சிட்டு போறேன், ஆத்திராவசதி பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்றேன், வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போறேன். ஆனால் பள்ளிக்கு நான் கடன். நாங்க பாக்குறோம் 3 நாள் 40 நாள் இந்த சில்லா ஜமாத்துகள் வந்தா எங்களோட பள்ளி வாசலுக்கு இப்படி வந்துச்சுன்னு சொன்னா தங்கிட்டு போற நேரத்துல உண்டியல்ல ஒரு ஹக்கொண்டு போட்டுட்டு போவாங்க. ஏன் பயன்படுத்தி இருக்கிறேன். அவங்க வெளியில இருந்து வராங்க, வெளியில இருந்து வந்துட்டு பொது சொத்தை பயன்படுத்திக்கிறாங்க, அதுக்கு அவங்க ஒரு காணிக்கையை போட்டுட்டு போறாங்க. நானும் நீங்களும் ஊருக்குள்ளால இருக்கிறோம், ஊருக்குள்ள இருந்துட்டு எல்லாம் செய்யறோம். நாங்க ஒவ்வொரு வக்துக்கும் போடுறது இல்லை. சில நல்ல மக்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு வக்துக்கும் போடுறத நான் கண்டிக்கிறேன். எங்கட பள்ளியிலையும் அப்படி நடக்கிறத கண்டிக்கிறேன், அது வேற. ஆனா நானும் நீங்களும் அதை கொடுக்கிறது தான் மாசம் கடைசியில கொடுக்கிறோம் மொத்தமாக. இதெல்லாம் அதுல வாரது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே,
இந்த விஷயங்களை கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த கடைசியான ஒரு விஷயம் தான் இன்னொரு ரிஸ்குடைய விஷயம் வந்து ஞாபகப்படுத்துறோம். இப்ப மாஷா அல்லாஹ் எல்லா பள்ளிகள்லையும் மாதிரி எல்லா பள்ளியும் இப்ப கொலம்புல அதிகம் எல்லா பள்ளிகள்லையும் மாதிரி இந்த சோலார் சிஸ்டம் மாஷா அல்லாஹ்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணப்பட்டு கொண்டு வருது. 100க்கு ஒரு 60 விதமான பள்ளிகள் பண்ணப்பட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து இப்போ கூட ரிஸ்காக வந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கும் அந்த ரிஸ்க்கு தேவைப்பட்டு கொண்டு இருக்கு. அந்த ரிஸ்க்கு தேவைப்பட்டு கொண்டு இருக்கு. அது இங்க வந்துருச்சுண்டா இன்னொரு பாரம் ஒரு பக்கத்தால சில நேரத்துல கழியக்கூடிய சான்ஸ்கள் இருக்கு. அது இங்க வந்துட்டால் இன்னொரு பக்கத்துக்கு என்ன செய்யும், ஒரு அது உங்களுக்கு மூத்தவங்களுக்கு அதோட டீட்டெயில் எல்லாம் பண்ண டைம் இல்ல. அப்ப பில்லிங் சிஸ்டத்துல வந்து கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்குரிய ஏற்பாடுகளும் மாஷா அல்லாஹ் இப்ப இந்த பள்ளி வாசலுக்கு நடந்து கொண்டு போகுது. நீங்க ஊர் ஜமாத்தினர்கள் நீங்க என்ன செய்ய போறீங்க, இன்ஷா அல்லாஹ் நியத்தை வச்சுக்கோங்க. இந்த முஹர்ரம் இப்ப கடைசியில இருக்கிறோம். நாங்க ரிஸ்கா பத்தி பேசினோம். நானும் நீங்களும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ரப்பு பொறுப்பெடுத்து இருக்கிறான். உங்களோட உள்ளத்தில் ஒரு முடிவு எடுத்து என்னால முடிந்தது உண்டு, எனக்கு தெரிந்தவங்களின் மூலமாக உண்டு, எப்படியோ இந்த 2 அமைப்புகளையும் கொண்டு வந்து ஏழுமான அளவு அவசரமாக இந்த நிர்வாகமும் இந்த பள்ளியை நடத்தக்கூடியவர்களும் எப்படி ஐடியாஸ் பிளான்ஸ் வச்சிருக்கிறாங்களோ அவங்களோட கொஞ்சம் கூட்டாக சேர்ந்து எப்படி செய்வது என்ற முறைகளை விளங்கி அதுகளுக்கும் ஒத்துழைப்பாக இருந்தீங்க என்று சொன்னால் அதன் மூலமாக வரக்கூடிய பிரயோஜனங்களை இப்ப பயான்ல சொல்லி விளங்காது. உங்களோட கண்ணு மூடப்படுற நேரத்துல அந்த அக்கவுண்ட் பெறப்படும். உங்களோட கண்ணு மூடப்படுற நேரத்துல அந்த அக்கவுண்ட் பெறப்படும். எனவே இந்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் பரக்கத் செய்வானாக. எங்கள் அனைவருக்கும் அவனுடைய ரிஸ்கை வழங்கி வைப்பானாக. எங்களுடைய ரிஸ்கு வானத்தில் இருந்தால் பூமிக்கு இறக்கி தருவானாக. பூமிக்கு கீழால் இருந்தால் மேல் கொண்டு வருவானாக. கடல் கடந்திருந்தால் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பானாக. ரிஸ்கை தேடி அலையக்கூடிய அந்த பட்டியலில் இருந்து எங்களுடைய பெயர்களை நீக்கி கண்ணியமாக எங்களுடைய காலடியில் கொண்டு வந்த ரிஸ்குகளை சேர்க்கக்கூடிய அந்த நல்லடியார்களின் பட்டியலில் அல்லாஹ் எங்கள் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. மௌத் வரையில் ஹலாலை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஹராத்தை விட்டு எங்களை விட்டு ஹராத்தையும் தூரப்படுத்துவாயாக. இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள்வாயாக. இந்த பள்ளிவாசலை பொருந்திக் கொள்வாயாக. இந்த மக்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த மஹல்லாவையும் இந்த மக்களையும் இந்த ஊரையும் ஒரு முன்னுதாரணமான நல்ல அழகான ஊராக ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா வ நபியனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா. அம்மா பஅது ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீகும் பினஃப்ஸி வ இய்யாய அவ்வலன் பித்தக்வல்லாஹ் இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. أقول قولي هذا أستغفر الله لي ولنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون
وقال النبي صلى الله عليه وآله وسلم: الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. وقال أيضا: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه، وأشدهم في أمر الله عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأصدقهم حياء عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأقضاهم علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله تعالى عنها، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهما، وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا، وارض عنا معهم بمنك وكرمك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. اللهم أجرنا من النار، لا تشوي خلقنا بالنار، وقنا من لهب النار فإنها بئس الدار والمثوى والقرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله. صلوا للصلاة رحمكم الله. குறிகால்களை பார்த்து சப்புகளை சீராகும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஒவ்வொரு சப்புகளையும் இடைவெளிகள் இல்லாமல் பூர்த்தி செய்யும். கரண்டைக்கு கீழால அடைகள் இருந்தால் உயர்த்திக்கும். அல்லாஹ் ரஹ்மத் அல்லாஹு அக்பர். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. إن هذا لفي الصحف الأولى، صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف طبعت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله الله السلام عليكم pada yang saya kita berhenti kepada yang saudara saya cukup berpikir. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا ومعنا يكرم يا رحيم يا رب يا الله اللهم صل وسلم وبارك على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها ربنا تقبل منا ما كان صالح أعمالنا وأصلح لنا ما كان فاسد أعمالنا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا ولأساتذتنا رب ارحمهما كما ربياني صغيرا صل اللهم وسلم وبارك على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم
Thank you.